bittersweet and I'm walking slow. Sensitive, feel the afterglow. Looking for things that I can't control. Fear from my past cause it always shows. Do I want? Dear friends, welcome to Kannadi channel. இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான ரெசார்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். சென்னையில் எத்தனையோ இடங்கள் இருந்தாலும் சென்னையை பொறுத்தவரைக்கும் ஒரு ஹார்ட் ஆஃப் த ஸ்பாட் அப்படின்னாலே கிளர்க்கு கடற்கரை சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசிஆர் தான். ஈசிஆரில் வந்து உங்களுக்கு எவ்வளவோ பிஸ்னஸ்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ரியல் எஸ்டேட்டு பெரிய லெவலில் போகிறதுக்கு முக்கியமான காரணமே ஓஎம்ஆர் அப்புறம் ஈசிஆர்னு தான் சொல்லுவாங்க. ஈசிஆரில் ஏகப்பட்ட ரெசார்ட்ஸு, ஃபன் மாலு, அதே மாதிரி தீம் பார்க் அப்படின்ட்டு நிறையா இருந்தாலும் சைல்டு மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் உள்ள முட்டுக்காடு எம்ஜிஎம் டிஸ்னி வேர்ல்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு எம்ஜிஎம் தீம் பார்க்கு மட்டும்தான் தெரியும். பட் அதுக்கு பக்கத்தில் பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா எம்ஜிஎம் பீச் ரெசார்ட்னு ஒரு பிளேஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளவு அற்புதமான ஒரு பிளேஸு. நாமும் அங்கே போய் ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு தான் அதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எம்ஜிஎம்முக்கு பக்கத்திலே ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் இருக்கும். அது வழியாக உள்ளே இருக்க போனோம்னா பெரிய பார்க்கிங் ஏரியா. நம்மளுக்கு தேவைப்பட்ட இடத்துல நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க போனோம்னா ரிசப்ஷனு, அதேமாதிரி ரெஸ்டாரண்ட்டு, அதேமாதிரி நிறையா பறந்து விரிந்த பார்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ரெசார்ட்ஸுக்கு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். கிட்டத்தட்ட ஒரு அந்தமானில் தனியாக தங்குற மாதிரி ஒரு லொக்கேஷனு. ரெசார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பக்கமே தனித்தனி காட்டேஜாக இருக்கும். நடுவில் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே போகலாம். அங்கே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் பெரிய பார்க் இருக்கும். பார்க்கை தாண்டி போனோம்னா அழகான ஒரு ரெஸ்டாரண்ட்டு. அந்த ரெஸ்டாரண்ட்டை உட்காந்து திரும்பி பார்த்தோம்னா நம்மளுக்கு பேக் சைடில் அப்படியே பீச்சுங்க. இடமே வேற மாதிரியான ஒரு பிளேஸ்.
சொல்லப்போனால் 5 ஸ்டார் கேட்டகரியில் இருந்துகிட்டு இருக்க அந்த எம்ஜிஎம் ரெசார்ட்ஸு சென்னையில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்ட்டு அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பகலில் பார்க்குறதுக்கு வேறு மாதிரியாக இருந்தாலும் நாம் போய் ரீச் பண்ண டைம் பார்த்திங்கன்னா மிட் நைட்டு 1 o'clock இருக்கும். பார்க்கும்போது அந்த இடம் ரொம்ப ரம்மியமாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு வெளியில் வந்து பார்க்குறேன், அந்த அட்மாஸ்பியர் நம்மளை வந்து ரொம்ப மிரட்டிடுச்சுங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுமாரி உள்ளே இருக்க ரூம் இன்டீரியர்லாம் வேறு லெவலில் வச்சுட்டு இருக்காங்க. ஃபீஸும் அதேமாரி ஹைஃபையாக தான் இருந்துகிட்ருக்கோம். அது மாதிரி சர்வீஸு பக்கா சர்வீஸாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காஸ்ட்லி. பட் அது வந்து ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் பீஸ்ஃபுல்லாக வேறு உலகத்தில் போய் இருக்கணும், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, நம்ம அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசார்ட்ஸில் போயிட்டு நம்ம தங்கலாம்.
தங்கியிருந்த இந்த 2 நாளுமே நல்ல என்ஜாய்மெண்ட்டோட தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த மாரி அட்மாஸ்பியர் ஏன்னா ஈசிஆர் வெளியில வந்தோம்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதேமாரி உள்ள இருக்க கொஞ்சம் இன்டீரியர் போகும்போது பீச்சும் அதை ஒட்டிய நம்ம தங்கும் இடமும் நல்லா சூப்பரா இருந்துச்சு. நாம குடுத்த காசுக்கு நல்ல ஒர்த்தி அப்படின்னு தான் சொல்லலாம். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டாரிஃபா இல்லாம, வீக்கெண்ட்ல ஒரு டாரிஃபும், நார்மல் வீக் டேஸ்ல ஒரு டாரிஃபும் வச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த பீச் ரெசார்ட்ஸுமே 12 நூன் செக் அவுட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில தான் வந்துகிட்டு இருக்கு. நம்மளும் அதேமாரி தான் 12 நூன்ல செக் அவுட் பண்ணோம். அதேமாரி 12 நூன்ல தான் ரூம செக்இன் பண்ணோம். நல்ல ஒரு அட்மாஸ்பியரோட அழகா 2 டேஸ் ஜாலியா சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இந்த பீச் ரெசார்ட்ஸை பற்றி மேலும் எதுவும் தகவல்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.